ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவிதா சமையலறை. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஸ்பெஷல் ரெசிபி நல்ல சாஃப்ட் அண்ட் ஸ்பாஞ்சியான மேங்களூர் ஸ்டைல் குக்கும்பர் தோசை. மேங்களூர் சைடெல்லாம் இது ரொம்ப ஒரு பாப்புலரான ரெசிபிங்க. நல்ல வெள்ளரிக்காய் சேர்த்து மாவு அரைச்சி அதில் நல்ல சாஃப்ட் அண்ட் ஸ்பாஞ்சியாக தோசை செம்மையாக இருக்குங்க. அந்த தோசை கூட நல்ல ஒரு பூண்டு சட்னி செம்ம காம்பினேஷனாக இருக்கும். இன்றைக்கி இந்த ரெண்டு ரெசிபியும் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இது நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஹெல்த்தியான ரெசிபிங்க. நம்ம தோசைக்கு மாவு அரைக்கும் போது வெள்ளரிக்காயும் சேர்த்து போட்டு அரைச்சி தோசை செய்கிறோம். ஸோ ஹெல்தி வெஜிடபிளும் தோசை கூட இன்க்ளூட் ஆகுது. காய்கறிகள் எல்லாம் சாப்பிட அடம் பிடிக்கிற குழந்தைங்க கூட இப்படி செஞ்சு கொடுத்தா விரும்பி கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. வாங்க ரெசிபி எப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக நம்ம தோசைக்கு அரிசியை ஊற வச்சிடலாம். இங்கே ஒரு பெரிய டம்ளர் அளவுக்கு அரிசியை அளந்து ஊற வச்சுக்கிறேன். நான் இங்கே எடுத்துருக்கிறது இட்லி அரிசி, பார்பாயில்டு இட்லி ரைஸ் எடுத்துருக்கிறேன். 250 கிராம் ரைஸ் எடுத்துருக்கிறேன். இப்போ இது கூட ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டுமே உளுந்தம்பருப்பு சேர்த்துக்குவோம். இதில் நல்லா தண்ணி விட்டு 2-3 வாட்டி அலசி கழுவிட்டு நல்ல தண்ணி விட்டு ஊற வச்சிடலாம். இப்போ ஊற வச்சிருக்கிற இந்த அரிசியும் உளுந்தம்பருப்பும் ஒரு 3 மணி நேரத்துக்கு மேலே ஊறட்டுங்க. ஊறினதுக்கப்புறம் இது கூட மற்ற பொருட்கள் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். இருக்கட்டும். ஊற வச்சு 3 மணி நேரம் கழித்து பார்க்குறோம். பாருங்கள், அரிசி உளுந்து நல்லா ஊறி ரெடியாக இருக்குது. அடுத்ததாக இங்கே ஒரு 2 வெள்ளரிக்காய் எடுத்து வச்சுருக்குறேங்க. இது கிட்டத்தட்ட ஒரு 400 கிராம் இருக்கும். வெள்ளரிக்காய் மேலே இருக்கிற இந்த தோலை லைட்டாக இப்படி சீவி எடுத்துருவோம். இப்போ நம்ம எடுத்துக்கிட்ட 2 வெள்ளரிக்காய் தோல் சீவி ரெடியாக இருக்குது. இதை இப்போ நம்ம சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிவிடுவோம். ரொம்ப பொடியாக இல்லை, கொஞ்சம் ரஃபாக சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிவிடுவோங்க. ஏன்னா இதை நம்ம அரிசியோடு சேர்த்து போட்டு அரைக்க தான் போகிறோம். பாருங்கள், நம்ம எடுத்துக்கிட்ட வெள்ளரிக்காயை கம்ப்ளீட்டாக கட் பண்ணி எடுத்தாச்சு. ஸோ குக்கும்பர் கட் பண்ணி ரெடியாக இருக்குது. இங்கே அரிசி உளுந்து ஊற வச்சதும் ஊறி ரெடியாக இருக்குது. இப்போ எல்லாம் ஒன்றா சேர்த்து அரைக்க போகிறோம். இது கூட மற்ற ஒரு சில பொருட்களும் சேர்க்க போகிறோம். இப்போ கட் பண்ணின வெள்ளரிக்காயை இந்த அரிசி கூட சேர்த்துடலாம். அடுத்ததாக இது கூட 1 கப் அளவுக்கு சாதம் சேர்த்துக்கிறேன், பாயில்டு ரைஸு. தோசை சாஃப்ட் அண்ட் ஃப்ளஃபியாக வரக்கு இந்த பாயில்டு ரைஸ் சேர்க்குறோம். சப்போஸ் ரைஸ் இல்லைன்னா நீங்கள் அவல் 1 கப்பு ஊற வச்சு சேர்த்துக்கலாம். இது கூட 1 கப் அளவுக்கு துருவின தேங்காய் சேர்க்கும் போது தோசைக்கு டேஸ்ட்டும் வாசனையும் அட்டகாசமாக இருக்கும். தோசை நல்லா ஃப்ளஃபி அண்ட் சாஃப்டாகவும் இருக்கும். ஆப்பமாவை அரைக்கும் போது நம்ம இதெல்லாம் சேர்ப்போம் இல்லைங்களா, அதே மாதிரி தாங்க இந்த தேங்காய், சாதம், அரிசி உளுந்து, வெள்ளரிக்காய் எல்லாம் சேர்த்து நம்ம இப்போ மாவு அரைக்கிறோம். இங்கே நான் எடுத்துக்கிட்டதில் பாதி மிக்ஸி ஜாரில் போட்டுட்டேன். நம்ம மிக்சிலையும் அரைக்கலாம், கிரைண்டர்லேயும் அரைக்கலாம். மிக்ஸி ஜாரில் நான் இங்கே அரைக்கிறேன். மிக்சியில் போட்டு நல்லா இப்படி ஃபைனாக அரைச்சிக்கணும். கொஞ்சம் இப்படி லூஸாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. பாருங்கள், நல்லா அரைப்பட்டுருச்சு. இப்போ இது ஒரு அகலமான பவுலில் ஊற்றிடலாம். மீதி இருக்கிற பொருட்களும் அதே மாதிரி மிக்சியில் போட்டு நல்லா ஃபைனாக அரைச்சி சேர்த்துப்போம். ஸோ மொத்தமாக நான் எல்லாமே அரைச்சிட்டேன். 2 தடவையாக அரைச்சி இப்போ ஒரு அகலமான பவுலில் சேர்த்தாச்சு. இப்போ அரைச்ச மாவை நம்ம ஃபர்மெண்ட்டாக வச்சிடலாம். புளிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் தோசை ஊற்றணும். ஸோ இருக்கட்டுங்க, மூடி எடுத்து வச்சுருவோம். ஒரு 5-6 மணி நேரம் இருக்கட்டுங்க. மாவு கொஞ்சம் நல்லா புளிக்கட்டும். மூடி எடுத்து வச்சுருவாங்க. இருக்கட்டுங்க, மாவு நல்லா புளிக்கட்டும். 6 மணி நேரம் கழித்து ஓப்பன் பண்ணுறோம். பாருங்கள், மாவு நல்லா ஃப்ளஃபி அண்ட் சாஃப்டாக இருக்குது. மாவு நல்லா புளிச்சிருக்கு. இந்த மாவில் நம்ம இன்னும் உப்பு சேர்க்கலை. இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குவோம். மாவுக்கு தேவையான உப்பு சேர்த்து நல்ல ஒரு தடவை கலந்து விட்டுருவோம். பாருங்கள், மாவு கொஞ்சம் இப்படி லூஸாக இருக்கணும் தோசை ஊற்றுறக்கு. ஸோ மாவு ரெடியாக இருக்குது. இருக்கட்டுங்க, நம்ம சட்னி செஞ்சுட்டு அப்புறம் தோசை ஊற்றலாம். இந்த வெள்ளரிக்காய் தோசைக்கு நல்ல கொஞ்சம் ஸ்பைசி அண்ட் டேஸ்டியான பூண்டு சட்னி ரொம்ப நல்லா பொருத்தமாக இருக்கும். அந்த பூண்டு சட்னியோட ரெசிபியை இப்போ பார்த்துடலாங்க. இங்கே ஸ்டவ்வில் நல்ல ஒரு அடிகனமான கடாய் வச்சு இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்குறேன். எண்ணெய் சூடானதுக்கப்புறம் 6 வரமிளகாய் சேர்த்து வறுத்தெடுத்துருவோம். சூடான எண்ணெயில் வரமிளகாய் சேர்த்து இப்படி 1 நிமிஷம் வறுத்து விடும்போது வரமிளகாய் நல்லா இப்படி உப்பி நல்ல கலர் மாதிரி வரும். அவ்வளோதான், வரமிளகாய் வறுபட்டுருச்சு. இப்போ இதை எடுத்து நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டுருவோம். இது கொஞ்சம் நேரம் ஆறிட்டுருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம மற்ற பொருட்களெல்லாம் வதக்கி எடுத்துடலாம். கடாயில் இன்னும் அதே எண்ணெய் இருக்குது. இதில் ஒரு 2 கட்டி பூண்டை உரித்து சேர்த்துருவாங்க. பூண்டோட சைஸு பாருங்கள், சின்னதும் பெருசுமாக இருக்குது.
ஸோ இந்த அளவுக்கு பூண்டு சேர்த்துக்கிறோம். ஒரு 2 கட்டி பூண்டு இங்கே உரித்து சேர்த்துருக்குறோம். பூண்டு நல்லா இந்த எண்ணெயில் வறுப்பட்டு வரட்டுங்க. பாருங்கள், கொஞ்சம் இப்படி கலர் மாதிரி வறுப்பட்டுருச்சு. இப்போ இதில் ஒரு சின்ன துண்டு புளி சேர்த்துப்போம். இந்த கொட்டாநாரெல்லாம் எடுத்துகிட்டு புளி சேர்த்தாச்சு. ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி. அடுத்ததாக ஒரு 20-25 சின்ன வெங்காயம் நல்லா வதக்கி விட்டுருவோம். இந்த பூண்டு சின்ன வெங்காயம்லாம் நல்லா கலர் மாறுற வரைக்கும் வதங்கட்டும். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா எல்லாம் வதங்கினதுக்கப்புறம் இப்போ இதை எடுத்து நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துருவோம். ஏற்கனவே மிளகாயை வறுத்து போட்டு விட்டுருக்குறோம். அது கூடவே இந்த வதக்கின வெங்காயம் பூண்டு புளி சேர்த்தாச்சு. இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா அரைச்சிருவோம். நம்ம இங்கே சேர்த்துருக்கிற பொருள் பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஒரு 4-5 பொருள் தான். பட் டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். நீங்கள் மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். பாருங்கள், இப்படி லைட்டாக மட்டும் தண்ணி விட்டு இப்படி கொஞ்சம் கெட்டியாக அரைச்சிக்கோங்க. நல்லா கமகமன்னு பூண்டு சட்னி ரெடி. இதை ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விட்டுட்டு மிஸ் பண்ணாமல் தாளிப்பு சேர்த்துக்குவாங்க. அப்போ தான் நல்லா அந்த கம்ப்ளீட்டான டேஸ்ட்டு கிடைக்கும். இந்த ஸ்டவ்வில் தாளிப்பு கரண்டி வச்சாச்சு. 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்து எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு போட்டு நல்லா பொரிய விட்டுடலாம். இது கூட நல்லா ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை ஒரு கொத்து உருவி போட்டுருவோம். இதெல்லாம் நல்லா பொரிச்சதுக்கப்புறம் இப்போ சட்னியில் சேர்த்துருவோம். அவ்வளோதாங்க, அருமையான சுவையான பூண்டு சட்னி ஜம்முன்னு ரெடி ஆகிடுச்சு. இது எல்லா விதமான டிஃபனோடவும் நல்ல பொருத்தமாக இருக்குங்க. இந்த மாதிரி ஸ்பாஞ்சியான தோசை, சுட சுட இட்லியோடலாம் செம்ம காம்பினேஷனாக இருக்கும். டக்குன்னு பண்ணிடலாம். ஸோ மிஸ் பண்ணாமல் இந்த பூண்டு சட்னி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ தோசை ஊற்ற ஸ்டார்ட் பண்ணிடலாங்க. நம்ம இந்த மாவில் நல்ல மெலிசாக சன்னமான தோசையும் செய்யலாம். இந்த மாதிரி ஒன் சைடாக ஒரு ஊத்தப்பம் மாதிரியும் செஞ்சு எடுக்கலாம். எனக்கு இந்த மாதிரி தோசை செஞ்சால் ரொம்ப பிடிக்கும். நல்ல ஸ்பாஞ்சி அண்ட் சாஃப்டான ஒரு தோசை. ஸோ நல்ல ஒரு கரண்டி மாவு ஊற்றி விட்டு லைட்டாக மட்டும் பரப்பி விட்டு இப்படி மேலே பபிள்ஸ் வர ஸ்டார்ட் ஆன உடனே லைட்டாக எண்ணெய் தெளித்து விட்டு நம்ம மூடி வச்சிடலாம். கீழே சைடு அப்படியே ஃப்ரை ஆகி மேலே ஸ்டீமில் வெந்து நல்ல மெத்துன்னு சாஃப்டான தோசை கிடைக்கும். ஒரு 1-1.5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் ஸ்டவ்வை வச்சு அப்படியே விட்டுருங்க. இப்போ தோசை வெந்திருக்கும், நம்ம எடுத்துடலாம். அவ்வளோதாங்க, அருமையான சுவையான வெள்ளரிக்காய் தோசை. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி. வெள்ளரிக்காய் சேர்த்து மாவரைச்சு நம்ம தோசை செய்கிறோம். செம்மையாக இருக்குங்க. நல்ல மெத்துன்னு சாஃப்டான தோசை. நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டேஸ்ட்டும் ஃப்ளேவரும் இருக்குங்க. ரொம்ப ஒரு சிம்பிளான ரெசிபி தான். அந்த வெஜிடபிள் நல்லா அந்த வெள்ளரிக்காயும் நம்ம அரிசியோடு சேர்த்து அரைச்சி தோசை செய்கிறோம். ஸோ அந்த வெஜிடபிளும் இன்க்ளூட் ஆகுது. ரொம்ப நல்லதுங்க. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். வெஜிடபிள்ஸ் எல்லாம் சாப்பிடாமல் ஒதுக்குற குழந்தைங்க கூட இந்த மாதிரி தோசை செஞ்சு கொடுத்தா விரும்பி கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. அதுவும் நல்ல இந்த சுட சுட தோசையோட பூண்டு சட்னி செம்ம காம்பினேஷனாக இருக்குங்க. இது நல்ல ஒரு ஸ்பைசி அண்ட் டேஸ்டி பூண்டு சட்னிங்க. இந்த ஸ்பாஞ்சியான வெள்ளரிக்காய் தோசையோட வாவ். மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். கவிதா சமையலறை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னுடைய மற்ற ரெசிபிஸும் வீடியோஸும் பாருங்கள். தேங்க்யூ.